இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளிலே உங்களுக்கு வாழ்த்துதலையும் என் தேவனாகிய கர்த்தருக்கு நான் மகிமையை செலுத்திக் கொள்கிறேன். வாரம் ஒரு மிஷினரி என்ற தலைப்பிலே இன்று நான் உங்களோடு பேசக்கூடியது தஞ்சை மாவட்டத்தில் பிறந்து திருநெல்வேலியில் மிஷினரி ஊழியம் செய்த கோகிலா என்ற கிளாரிந்தா என்ற மிஷினரி பெண் மிஷினருடைய வாழ்க்கையை குறித்து உங்களோடு பேச நான் விரும்புகிறேன். நம்ம தமிழ்நாட்டில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் கிபி 18ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில் வாழ்ந்த அந்த தஞ்சை மாவட்டத்தை ஆட்சி செய்த பிரதாப் சிங் என்ற அரண்மனையிலே ஒரு ஜோதிடராக பண்டிட் ராவ் என்ற ஒரு மனிதன் ஜோதிடராக இருந்தார். அவருடைய மகன் வந்துட்டு தந்தையும் மகனும் என்ன செஞ்சாங்கன்னா அந்த அரண்மனையிலே வேலை செய்து கொண்டிருந்தார்கள். பண்டிட் ராவ் என்பவர் தன்னுடைய மகன் ஜோதிட வேலை செய்யக்கூடாது என்பதற்காக அவர் என்ன செஞ்சார்னாக்க அவர் ஒரு போர் வீரனாக இருக்கணும்னு சொல்லி இராணுவத்தில் சேர்த்து விட்டார். அவர் ஒரு படை தளபதியாக அந்த அரண்மனையிலே வேலை செய்து கொண்டிருந்தார். அவருடைய மகள் தான் கோகிலா. அவர்களுடைய முதற் பெயர் கோகிலா. அந்த மகள் 12 வயது நிரம்பிய சிறுமியாக இருந்தாங்க. அப்போ என்னன்னாக்கா இந்த ஒரு போரின் போது படை தளபதியாக இருந்த பண்டிட் ராவுடைய மகன் என்ன பண்ணார்னா இறந்து போயிடுறாரு. அவருடைய இறப்பின் செய்தியை கேட்ட அவருடைய மனைவியும் இறந்து போயிடுறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தன்னுடைய பேத்தி கோகிலாவை வளர்க்கும் பொறுப்பை மராட்டிய பிராமண சமூகத்தில் இருந்த பண்டிட் ராவ் அவருடைய பொறுப்பில் அமர்ந்தது. அவரும் சிறிது காலம் தன்னுடைய பேத்தியை வளர்த்தார். புத்திர சோகத்தினால அவரும் என்ன செஞ்சார்னா சில நாட்களில் இறந்து போயிடுறாரு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் 12 வயது நிரம்பிய அந்த கோகிலா என்ற சிறுமி தனித்து விடப்பட்ட சூழ்நிலையில் என்ன செய்கிறார்னாக்கா அவருடைய வளர்க்கும் பொறுப்பை அரசர் பிரதாப் சிங் ஏற்றுக்கொள்ளுகிறாரு. அரண்மனையில் அவளுடைய சகல காரியத்தையும் ராஜா பொறுப்பேற்று அரண்மனையிலே அவளுக்கு ஒரு வேலை அவளுக்கென்று பணி செய்வதற்காக ஒரு பணிப்பெண்ணையும் நியமிக்கிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நடந்து கொண்டிருக்கும்போது அந்த 12 வயது நிரம்பிய கோகிலா அவங்க மராட்டிய பிராமண குடும்பத்தில் பிறந்த ஒரு செல்வந்தர்கள். அப்போ என்ன செய்கிறாங்க, இந்த கோகிலா கோயிலில் மந்திரம் ஓதுவதற்காக அவர்கள் செல்லுகிற வழியில் என்ன செய்கிறாங்கனாக்கா ஒரு கொடிய பாம்பு அவங்களை தீண்டும் போது அவர்கள் கதறி துடிக்கிறாங்க. அந்த சத்தத்தை கேட்டு ஆங்கில கர்னலாக இருந்த ஹென்றி லிட்டில்டன் என்பவர் என்ன செய்கிறாரு அந்த கோகிலா அந்த சிறுமியை காப்பாற்றுகிறாருன்னு சொல்லி பார்க்குறோம். திரும்ப அவங்க என்ன செய்கிறாங்க அரண்மனையில் இருக்கிறாங்க. அப்போ அந்த அரசவை திவானை என்ன செய்கிறாருனாக்கா கோகிலா பெயரில் 2 கிராமங்களும் அவர் செல்வ சீமானாக இருந்தபடியினாலே அவளை என்ன செய்யறாங்க அவங்க சொத்துக்களையெல்லாம் அபகரித்து கொள்வதற்காக என்ன செய்கிறாங்கனாக்க அந்த அரண்மனையில் இருந்த திவான் இது ஒரு தோஷம், பாம்பு கடித்தது ஒரு தோஷம்னு சொல்லி அந்த சிறுமியை திருமணம் செய்து கொள்வதற்கு முன் வராங்க. அப்போ என்ன செய்கிறாருன்னா ராஜா திருமணமும் செய்து வச்சிட்றாரு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் என்னன்னாக்க கொஞ்ச நாள் கழித்து அந்த திவான் உடம்பு சரியில்லாத காரணத்தினாலே அவருக்கு இப்போ சிகிச்சை பலனில் சிகிச்சை அளிக்கும்போது அது அவருக்கு ஒவ்வாதபடினாலே அவர் மரித்து போய்விடுகிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த சிறுமி 12 வயது சிறுமி என்ன செய்கிறாங்கனாக்க தனித்து விடப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ராஜா அந்த மகளை பொறுப்பெடுத்து மறுபடியும் தன்னுடைய அரண்மனையில் வைத்து அந்த மகளை பாதுகாத்து கொண்டிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இதை என்ன செய்கிறாங்கனாக்க அந்த காலத்தில் கணவன் இறந்தாக்க பெண்கள் என்ன செய்யணும், உடன்கட்டை ஏறணும்னு சொல்கிற ஒரு வழக்கம் இருந்துச்சு. அப்போ என்ன செய்கிறாங்கனாக்கா இப்போ அந்த திவானி இறந்துட்டாங்க. அவங்களுடைய அந்த திவானுடைய சடலத்தை எரிக்கும்போது அந்த நெருப்பில் என்ன செய்யணும், கோகிலாவை 12 வயது நிரம்பிய அந்த கோகிலாவும் என்ன செய்யணும்னாக்க உடன்கட்டை ஏறணும். அப்படித்தான் அந்த ஊருனுடைய வழக்கமாக இருந்துச்சுன்னு சொல்லி பார்க்குறோம். அது மாத்திரம் இல்லை, இருந்து போன திவானுடைய குடும்பத்தார் கோகிலாவும் உடன்கட்டி ஏறி இறந்து போயிட்டு அவளுடைய சொத்தை
எப்படியெல்லாம் அபகரித்து கொள்ளலாம் என்ற நோக்கத்தோடு அவளை உடன்கட்டையை ஏற்றுவதற்காக என்ன செய்கிறாங்க, அவங்கள சிதையை எரிக்கிற இடத்திற்கு கோகிலாவையும் அழைத்து செல்கிறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். அங்கே போய் என்ன செய்கிறாங்க, கோகிலாவை கைகால்களை கட்டி அவருடைய கணவருடைய உடலை எரிக்கும் வந்து அந்த நெருப்பிலே தள்ளுவதற்கு முற்படுறாங்க அந்த கிராமத்து மக்கள். அப்பொழுது என்ன செய்கிறாங்க, கோகிலா இட்ட கூச்சலை கேட்டு அப்பொழுதும் ஆங்கிலேய கர்னல் ஹென்றி லிட்டில்டன் வந்து என்ன செய்கிறாரு, அந்த இடத்துல அந்த கோகிலாவை காப்பாற்றுகிறாருன்னு சொல்லி பார்க்குறாங்க. அப்போ என்னன்னாக்கா, அந்த மராட்டிய பிராமண குடும்பத்தில் பிறந்தங்கனால அந்த ஊர் வழக்கத்தின்படி அவர் வந்து உடன்கட்டை ஏறாத காரணத்தினால என்ன செய்கிறாங்கனாக்கா, கோகிலாவை ஊரை விட்டு என்ன செய்கிறாங்க, தள்ளி வைத்துறாங்க. அவங்களோட எந்த ஒரு தொடர்பும் வைத்து கொள்ளக்கூடாது, அவர்கள் குடும்பத்தில் யாரும் அவர்களை சேர்த்து கொள்ளக்கூடாது என்று சொல்லி என்ன செய்கிறாங்கன்னா, அவர்கள் வந்து கோகிலாவை ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த கர்னல் ஹென்றி லிட்டில்டன் என்பவர் என்ன செய்கிறாரு, அவர் தன்னோடு கோகிலாவை கூட்டிக் கொண்டு போயிடுறாரு. இந்த கோகிலா வந்து சிறு வயதிலிருந்தே தமிழ், தெலுங்கு, மராட்டியம், இப்படி ஒரு 4 மொழிகளை, சமஸ்கிருதம், இந்த 4 மொழிகளை அவர்கள் கற்றிருந்தாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். அதோடு சேர்ந்து ஹென்றி என்ன செய்கிறாரு, தன்னுடையோடு கூட கூட்டிகிட்டு போய் தனக்கு மறுமனை ஆட்டி கொண்டு தன்னோடு வைத்து கொள்கிறாரு. அப்போ வைத்துக்கொண்டு என்ன செய்கிறாரு, ஆங்கிலத்தில் வந்துட்டு அவருக்கு என்ன செய்கிறாங்க, இயேசு கிறிஸ்துவின் அன்பை சொல்லி கொடுக்குறாரு. அப்போ அவங்க என்ன செய்கிறாங்க, இயேசு கிறிஸ்துவின் அன்பினால் ஈர்க்கப்பட்டு அவங்க என்ன செஞ்சிட்டாங்கனாக்க இயேசு கிறிஸ்துவை தன் சொந்தகராக ஏற்றுக்கொண்டார்னு சொல்லி பார்க்குறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கும்போது இந்த கிராமத்து மக்கள் என்ன செய்கிறாங்கனாக்க, தன்னுடைய கட்டளையை மீறினபடியினாலே அவங்க என்ன செய்கிறாங்க, கர்னல் ஹென்றி லிட்டில்டன் மீது என்ன செய்கிறாங்க, ஆங்கிலேயருடைய அந்த அதிபர்கள் இருப்பாங்க இல்லைங்களா, இவருக்கு மேலே அவங்கக்கிட்ட போய் என்ன செய்கிறாங்க, புகார் கொடுக்குறாங்க. புகார் கொடுக்கும்போது அவங்க என்ன செய்கிறாங்கனாக்க, அவரை வந்து தஞ்சாவூரிலிருந்து என்ன செய்கிறாங்க, திருநெல்வேலிக்கு அவரை மாற்றுதல் வாங்கி திருநெல்வேலிக்கு போகும்போது தன்னோடு கூட அந்த கோகிலாவையும் அழைத்து கொண்டு போகிறாரு. அங்கே போகும்போது அவர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அங்கே என்ன செய்கிறார், அந்த லிட்டில் ஹென்றிலர் வந்து என்ன செய்கிறார், கர்னல் வந்து தன்னுடைய தாயின் நினைவாக கிளாரா என்றும் இந்தியாவின் நினைவாக இந்தியா என்று சொல்லி பெயர் வைக்கிறாரு. அது காலப்போக்கில் என்னாச்சுனாக்கா கிளாரிந்தா என்று சொல்லி அழைக்கப்படுறாங்க அவங்க. அப்போ திருநெல்வேலி மாவட்டத்தில் முதல் பெண் மிஷினரி யாருனாக்கா இந்த கோகிலா என்கிற கிளாரிந்தா அம்மையார் தான். அவங்க என்ன செய்கிறாங்க, அங்கே போய் இருக்கிற சமயத்தில் அவங்க கிறிஸ்துவினால் ஈர்க்கப்பட்டு அங்கே வந்துட்டு என்ன செய்கிறாங்க, சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக ஒரு சபை போதகர் வராரு. அங்கே அவர்களை வந்து என்ன செய்கிறாரு, இயேசுவை ஏற்றுக்கொண்டபடினாலே ஞானஸ்தானம் கேட்குறாங்க. ஞானஸ்தானம் கிளாரிந்தம்மா கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாருன்னா, இவர் வந்து ஹென்றி லிட்டில்டனுக்கு வந்து மறுமனை ஆட்டியாக இருக்கிறபடினாலே ஞானஸ்தானம் கொடுக்க மறுத்து விடுறாரு. ஆனாலும் கிளாரிந்தா என்ன செய்கிறானாக்கா, இயேசுவை அறிகிற அன்பை விட்டு விலகாதபடி இயேசுவின் அன்பில் இன்னும் ஊக்கமாக அன்புக்கு வந்து கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் லிட்டில் ஹென்றிலருக்கு அந்த கர்னல் என்ன செய்கிறாங்க, திரும்பவும் தமது நாட்டுக்கு அழைக்கப்படுறாரு. அவர் அங்கே போயிட்டு திரும்பி வராமல் அங்கேயே இறந்து போயிடுறாரு. அப்பொழுது என்ன செய்கிறாங்கனாக்க, கிளாரிந்தா மறுபடியுமாக என்ன செய்கிறாங்க, தனித்து விடப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறாங்க. ஆனாலும் அவர்கள் எந்த சூழ்நிலையிலும் இயேசுவின் அன்பை மட்டும் அவர்கள் விட்டுவிடவே இல்லைன்னு சொல்லி பார்க்குறோம். அந்த கர்னர் இறப்பதற்கு முன்பாக தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் என்ன செய்கிறாங்க, கிளாரிந்தா அம்மையாரின் மீது என்ன செய்கிறாங்க, எழுதிவிட்டு அவர் இறந்து போயிறாரு. அந்த சொத்துக்களை வைத்து திருநெல்வேலி மாவட்டத்தில் இவர்கள் என்ன செய்கிறாங்க, அநேக ஊழியங்களை செய்கிறாங்க. பெண்கள் கூட்டங்களை நடத்துகிறாங்க, சிறு பிள்ளைகளுக்கு பாடங்களை கற்பித்து கொடுத்து இப்படி பெரிய ஒரு அந்த இடத்துல ஊழியம் செய்து மிஷினரி பணிகளை செய்து கொண்டிருக்கிறாங்க. இதை பார்த்த ஆங்கிலேயர் வந்து என்ன செய்கிறாங்கனாக்க, இதற்கு முன்பாக மறுபடியுமாக பாளையங்கோட்டையில் ஒரு திருமணத்தை நடத்துவதற்காக அந்த சபை போதகர் அங்கு செல்லும்போது இவங்க திரும்பமாக போய் தனக்கு ஞானஸ்தானம் கொடுக்கும்படியாக கேட்குறாங்க. அந்த இடத்துல வந்துட்டு இவர் ராயல் பரம்பரையில் வந்தபடியினால
ராயல் கிளாரிந்தா என்று சொல்லி பெயரிட்டு அவருக்கு வந்து ஞானஸ்தானம் கொடுக்குறாங்க. அது கூட இவங்களுக்கு பணிவிடையாக இருந்த அந்த பணிவிடை பெண்ணுக்கு சாராள் என்றும் அவளுடைய மகனுக்கு ஹென்றி என்றும் பெயர் வைத்து அவர்களும் ஞானஸ்தானம் எடுத்துக்கொண்டு கர்த்தருக்குள் திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு பெண் மிஷினரியாக அநேக காரியங்களை செய்து கொண்டிருக்கிறாங்க. அப்போ இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த அந்த ஆங்கிலேயர்கள் அவர்கள் இவர்களுக்கு உதவி செய்த அந்த திருநெல்வேலி மாவட்டத்திலே முதல் சபையை ஒரு ஆலயத்தை கட்டுறாங்க. கிளாரிந்தா அம்மையார் கட்டிய சபை தான் அந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் முதல் சபை என்று பார்க்கிறோம். இன்றும் அதை வந்து அங்கே இருக்கிறதை இன்றும் காண்கிறதா இருக்குது. அது மாத்திரம் இல்லை, ஹென்றி அவர்களுக்கு கொடுத்த அந்த சொத்துக்களை எல்லாம் வைத்து அவர் என்ன செய்கிறாரு, ஏழை ஜனங்களுக்கு என்று என்ன செய்கிறாங்க, ஒரு பள்ளிக்கூடத்தையும் கட்டியிருக்கிறாரு. அந்த பள்ளிக்கூடமும் இன்றைக்கு திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிறது. அப்போ என்னன்னாக்கா, இந்த கிளாரிந்தா அம்மையார் தன்னுடைய வாழ்க்கை முழுவதையும் தேவனுடைய பணிக்காக, மிஷினரி பணிகளுக்காக அவரை தன்னை ஒப்பு கொடுத்து அநேகரை வந்து அந்த சபை கட்டி முடித்து 2 வருஷங்களில் அதில் என்ன செய்கிறாங்க, 40 பேர் ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க. கிட்டத்தட்ட 5000த்திற்கும் மேற்பட்ட ஜனங்கள் அந்த சபையில் வந்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அந்த சபைக்கு ஆத்துமாக்களாய் வந்து கொண்டிருந்தாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். அது மாத்திரம் இல்லை, சபை அந்த ஜாதி மத பாகுபாடின்றி ஆண் பெண்ணின்றி அவர்கள் வந்து நிறைய ஜனங்கள் அந்த இடத்துல அதை சுற்றி புரிந்த எல்லா இடங்களிலும் வந்து அந்த சபையில் கூடினாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். இவர்கள் மராட்டின பிராமண பெண்ணாய் இருந்தபடியினாலே அவர்கள் என்ன செஞ்சாங்க, அநேக பிராமணர் வந்து கர்த்தரை ஏற்றுக்கொண்டாங்க, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அந்த அவர்களும் இவருடைய மிஷினரி பணியிலே ஒத்தாசையாக இருந்தாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ என்னென்னா, அவர்கள் கிட்டத்தட்ட அநேக நாட்களாக அவர்கள் மிஷினரி பணிகளை தொடர்ந்து செய்து எவ்வளோ பாடுகள் மத்தியிலும் அநேக பெண்கள் மத்தியிலும் நிறைய ஜனங்களுக்கு நன்மை செய்தாங்க. அதே போல் அந்த மாவட்டத்தில் குடி தண்ணீர் வசதி இல்லாத போது தன்னுடைய சொந்த செலவில் என்ன செய்கிறாங்க, ஒரு குடிநீர் கிணறையும் வெட்டி அந்த ஜனங்களுக்கு குடிநீரை உற்பத்திக்கு குடிநீர் கிடைக்கும்படியே செய்கிறாங்க. அந்த கிணறும் இந்த நாளிலே திருநெல்வேலியிலே காணப்படுகிறதுன்னு சொல்லி பார்க்குறோம். இப்படியாக தன்னுடைய வாழ்க்கையிலே கஷ்டங்களை அனுபவித்து துன்பங்களை ஏற்றுக்கொண்டு நமது திருநெல்வேலி மாவட்டத்திலே திருநெல்வேலியிலே முதல் பெண் மிஷினரியாக பணியாற்றி அநேகரை கிறிஸ்துவுக்களாக கொண்டு வந்தாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கு அவர்கள் விதைத்த விதைதான் திருநெல்வேலி மாவட்டத்திலே அநேக திருச்சபைகளும் அநேக கிறிஸ்தவர்கள் எழும்புவதற்கு காரணமாக இருந்துச்சுன்னு சொல்லி பார்க்குறோம். இவர்கள் வந்து தன்னுடைய 60வது வயதிலே இந்த உடல்நிலை குறைவினாலே 60வது வயதிலே மரணம் அடைந்து கர்த்தரிடத்தில் சேர்க்கப்பட்டாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். அதே போல் இன்றைக்கு ஒரு பெண் மிஷினரியாக இருந்து எத்தனையோ பேரை கர்த்தரண்டை கொண்டு வந்தாங்க இல்லைங்களா. நமக்கு முடிந்த அளவு நம் தேவனுடைய சுவிசேஷத்தை அறிவித்து நாமும் என்ன செய்வோம், மற்றவர்களுக்கு சாட்சியாக இருப்போம். இந்த பெண் இவங்க மிஷினரி செய்தியை கேட்பது மாத்திரமல்லங்க, நம்ம அதன்படி என்ன செய்யணும், நம்ம நம்ம ஒப்பு கொடுக்கணும் இல்லைங்களா. அவர்கள் படுகிற கஷ்டத்தை போல நம்ம படாவிட்டாலும் இயேசுவுக்காய் நம்ம வந்து சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுலாவது தடைகள் வந்தாலும் அதைகளை நீக்கி நம்ம சுவிசேஷத்தை அறிவிப்போம், இயேசுவுக்காக நாங்கள் பணி செய்வோம்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும், நம்ம எல்லோரும் ஒரு உறுதிமொழி எடுத்துக்கொண்டு கர்த்தருக்காய் வாழ்வோம். கர்த்தர் தாமே இந்த மிஷினரி வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.